இல்ல பாமக கிடையாது, பாமக வரவேற்று தான் பேசியிருக்கிறாங்க. அது அது எப்படின்னா யாருக்கு இது சம்பந்தமா சட்டசபையிலேயே எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி யாருக்கு தேவை இல்லாதப்பட்டவங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையில லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லாம அது அது எதனால நடக்குதுன்னு தெரிஞ்சு இப்போ ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்க்க போகணும், பண்ண போகணும். அப்ப அதுக்கு உண்டான போக்குவரத்து செலவுகள் எல்லாமே இருக்குது. தவறான வழிக்கு யாரும் போயிடக்கூடாது. அவங்களுடைய தேவைகள் என்ன? இப்ப முதலமைச்சரா இந்த திட்டத்தை அறிவிக்கல, ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி நாங்க போறோம், எங்களுக்கு சிரமம் இருக்குன்னு கேட்டதுனாலதான் அவங்க நலன் கருதி நம்ம அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறோம். அது நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் சொல்லி இருக்கிறாங்க, யாருகிட்ட இல்லையோ அடிப்படை வசதிகள் இல்லாத எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி தரப்படும் தான் சொல்லி. இரவு நேரத்துல வரக்கூடிய பேருந்துகள் குறிப்பா திருச்சி, மதுரை இந்த செயல்கள் இந்த அங்கேயும் நிறுத்தினாங்க. பயணிகளுக்கு அங்கிருந்து போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லாம கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த சைடு பஸ் வர மாட்டேங்குது. ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறது. அதான் இப்ப ஆக்சுவலா என்னன்னா, கடந்த காலத்துல அது சரியான பராமரிப்பு இல்லாம பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு 2 முறை அங்க ஆய்வுக்கு போயிட்டோம். அந்த ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே பார்க்க சொல்லி இருக்குது. அதே மாதிரியே தொடர்ந்து அந்த இடத்துல என்னென்ன வேற விஷயங்கள்லாம் செஞ்சா அந்த பகுதி கொஞ்சம் வளர்ச்சி அடையுங்கிற திட்டமெல்லாம் கேட்டு அதை செயல்படுத்துறதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன இந்த பஸ்ஸையும் ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு என்ன உண்டானதோ அதுக்கு நடவடிக்கை. தனியாரிடம் மெயின்டெனன்ஸ் ஒரு அதிகாரியை நியமிச்சு நான் பேப்பர்ல நியூஸ்க்கெல்லாம் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நிச்சயம் பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட தகவல் சொல்லிட்டு ப்ரொபோசல் கொடுத்துதான் செய்ய முடியும். அரசாங்கம் எதையுமே எடுத்தங்கலாம் செய்ய முடியாது. ப்ரொபோசல் இருக்குது, அந்த ப்ரொபோசல் கொடுத்து பண்ணுவாங்க. அரசு 10 ரூபாய்க்கு பஸ்ல போற பயணிகளுக்கு குடிநீர் அந்த அம்மா ஆட்சி காலத்துல அது போல எல்லா பயணிகளுக்கும் பழைய ஸ்கீம் நீங்க ரெஸ்டோர் பண்ணா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. பொதுமக்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் குடிநீர். அததான் இப்ப அது துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு கலந்து பேசிட்டு உங்களுக்கு என்ன பதில். சாலை விரிவாக்கம் கோலார்ல ஆடியோ ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் சாலை விரிவாக்கம் பண்ணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த பக்கம் பொதுமக்கள் தான் அந்த சாலையில கீழே விழுந்து அடிக்கிறாங்க, உயிருக்கே ஆபத்து இருக்கு. இது சம்பந்தமா அதிகாரிகள் தான் அலட்சியம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சாலை பணிகளை நிறுத்திட்டாங்க. குறிப்பா அந்த ரோடு 2 பக்கமே தோண்டி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் போன இரவு நேரங்கள் நிறைய விபத்துகள் நடக்குது. நேற்று கூட செய்திகள்லாம் வெளியிட்டு உயர்வுனால ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன உயிர் காரு. ஓகே, அது எல்லா பக்கமும் இங்கே கிடையாது, பரவாயில்ல. தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பிரச்சனைகள் இருக்குது. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கலந்து பேசிட்டு கூடிய விரைவில் அதுக்கு நல்ல பதில். எங்க திரும்பவும் நான் சொல்றேன்ல, அங்க இருக்கிற வியாபாரிகள் அவங்க என்னன்னா கோரிக்கை மனு இந்த மாதிரி மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்குது. இங்க இருந்து சோலார் பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் வருது. யாரும் அவ்வளவு தூரம் காய்கறியை வாங்க முடியாது. அதனால மக்களுக்கும் சிரமங்கள் இருக்குது. அது இல்லாம போக்குவரத்தும் இடைஞ்சலா இருக்கும். அதே மாதிரியே எங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கும்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அவங்க கோரிக்கையை ஏற்று மாநகராட்சி ஆணையர் அவங்களோட கலந்து பேசி அவங்களோட ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே ஒண்ணு நடத்தி இருக்கிறாரு. அரசு அவங்க சோலார் பஸ் ஸ்டாண்டு போகணுங்கிறது தான் அரசோட நிலைப்பாடு. அவங்களுடைய கோரிக்கையும் நம்ம செவி சாய்க்கணுங்கிற விதமா அவங்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி இருக்கிறோம். சுமூக தீர்வு கூடிய சீக்கிரம் வந்துடும்.